Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட சில்லி பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியே வந்து ஒரே சவுண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்து எல்லா செடியும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சில்லி பிளான்ட்டுக்கு பாட்டோட சைஸும் அண்ட் பாட்டிங் மிக்ஸும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் சின்ன பாட்டில் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ், 4 சில்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சிச்சு, அதுக்கப்புறம் காய்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தடவை நம்ம பெரிய பாட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இதில் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 4 செடி இவ்வளோ இந்த சைஸில் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 4 செடி தான் கொண்டு வந்து இங்கே வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 செடியிலையுமே ஒரே ஒரு சில்லி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் என்ன பண்ணேன்னா அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு சில்லி கொஞ்சம் பெருசானோன்னா அதை கட் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ணேன்னா எல்லா லீவ்ஸும் கீழே இருக்க லீவ்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே டாப்லையும் பார்த்திங்கனாலே டாப்பில் இது வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயுமே 4 இதுலேயுமே டாப்பில் கட் பண்ணி விட்டுட்டு 1 மந்த் கழித்து பார்த்தேன்னா நல்ல லீவ்ஸ் எல்லாம் வந்து நிறையா பூ பூத்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காயும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹோம்மேட் ஃபெர்டிலைசர் ஏற்கனவே ரோஸ் பிளான்ட்டுக்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில். அதுதான் இதுக்குமே நான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா அதை போய் பாருங்கள், என்னோடய சேனலில் இருக்குது. நான் இந்த பிளான்ட்டுக்கு என்ன பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.